ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து பார்க்க போறோம். பேட்டர்ன் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல கிராண்டான டிசைன் இருக்கிற ப்ளவுஸ் டிசைன் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். இது கல்யாணம் பொண்ணுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாங்க. இந்த வீக் ஃபுல்லாவே ரொம்ப பிஸியா போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு வீடியோவே எடுக்க முடியல. இன்னைக்கு கொடுக்குற அந்த டைம்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரி குயிக்க பார்த்தல எந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரீ. இந்த சாரீ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுவும் வந்துட்டு குபேர பட்டு சாரீ தான். ஸோ இந்த சாரீ ஃபுல்லா வந்துட்டு டார்க் சாண்டல் கலர்ல இருக்கு. உள்ள வந்துட்டு வயலட் கலர், அதாவது பர்பிள் கலர்ல வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட பார்டரும் பாருங்க, நல்ல ஒரு பர்பிள் கலர்ல தான், டார்க் பர்பிள் கலர்ல தான் வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கஸ்டமர் எல்லாமே நம்மளோட டிசைன் தான், பட் கஸ்டமர் வந்து அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஹார்ட் ஷேப் வச்சு ஒரு பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிருப்போம். அது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அவங்களோட மேரேஜ் இதுதான் இந்த சாரீஸ் எல்லாமே. இதாங்க பிளவுஸ் பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாரீ கலர்ல பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க பேட்ச் கொடுத்துட்டு பீடு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்லேயும் பீடு தான் இருந்துச்சு. ஸோ பீடு கொடுக்குறப்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இதோட டிசைனே. ஃபுல்லாக கீழே வரைக்கும் அந்த பாடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த பேட்ச் வர மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்லீவுக்கும் சேம் அதே பேட்ச். அவங்க எப்பவுமே கிராண்டாக தான் வந்து டிசைன் கேட்பாங்க. அது பேட்டர்னாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ ஸ்லீவுக்கும் பாருங்க, நம்ம நெக்ல என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தோமோ, பேட்ச் கொடுத்துருந்தோமோ அதுதான் வந்துட்டு சென்டரில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்க ஓவரால் லுக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்துட்டு இது நல்ல ஒரு கிரே கலர்ல, டார்க் கிரே கலர்ல சாரீங்க. ப்ளூ கலர்ல வந்துட்டு ராமர் ப்ளூ சொல்றோம் இல்லைங்களா, அந்த கலர்ல வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பிளவுஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டிசைன் தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ரெண்டு சைடு வந்துட்டு அந்த பேட்ச் வந்திருக்கும், பீடு கொடுத்துருக்கோம். பட் சென்டர்ல வந்துட்டு இது வந்துட்டு அந்த பவு டிசைன் வந்துட்டு வந்திருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க. நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே இதே டிசைன் தானே இன்னொன்னுக்கும் கொடுத்துருக்கோம், வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு, இதுவே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு அந்த பவு இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். நான் வந்துட்டு ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் ஃபுல்லாக வைக்கிறப்ப அவ்வளோ நீட்டாக இல்லை, அதனால சென்ட்ரலில் மட்டும் அந்த பவு வர மாதிரி கொடுத்துருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெவியான பேட்டர்ன், இதை விட இன்னும் ஹெவியாக வேணும்னாலும் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுப்போம். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை அப்படியே வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். பாருங்கள் இதோட ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஓவராலாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலருங்க. பிங்க் கலர் சாரீ, ராமர் க்ரீனில் வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ. இது வந்து சாஃப்டி சில்க் இருக்கு இல்லைங்களா, அந்த சாரீ ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு இருக்குது. இதோட பிளவுஸ் ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுதான் இதோட பிளவுஸு. இல்லைனா ஸ்லீவ் ஒரு மாதிரி கஜன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுதான் இதோட டிசைனு. இது வந்து 3/4 ஸ்லீவு. ஸோ நான் வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் எல்போ தான் போடுவாங்க, பட் இந்த தடவை 3/4 வேணும் அப்படின்னு பர்டிகுலராக கேட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ ட்ரெண்டியாக இருக்குது ரொம்ப ரீசன்ட் டேஸில். பட் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மேபி இன்னும் நிறைய பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதுதான் வந்துட்டு டிசைன், ஸ்லீவோட டிசைனு. இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ப்ளீட்ஸ் மாதிரி குட்டியாக ஒரு மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. சென்டரில் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ளீட்ஸ்க்கு மேலே வந்துட்டு குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அங்கங்கே வந்துட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ட்ரெண்டியான ஸ்லீவ் டிசைன். இது எல்போ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ கலரில் வந்துட்டு ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக வந்துட்டு பீஸ் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால நம்ம வந்துட்டு சாரீ கலரில் கொடுத்துக்கலாம், செல்ஃப் கலரில் வேணாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்கு தான். போட் நெக்கில் இங்கே பாருங்க ஷேப் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பீடு ஹேங்கிங் தொங்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு பிங்க் கலர் பீடு தான் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு கல்யாண பொண்ணுக்கு இதே டிசைன் பண்ணியிருந்தோம் நெக்குக்கு. அது வந்து பிக்சர் எடுக்கல, வீடியோவே எடுக்க மறந்துட்டு அவசரத்தில் கொடுத்துட்டேன். பாருங்க இதுதான் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க. எனக்கு வந்து சிம்பிளாக போதும், ரொம்ப கிராண்டாக கஜன்னு எனக்கு டிசைன் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டியான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறது இது ஒரு செமி சில்க் சாரீ, நல்லா சூப்பராக இருக்குங்க. ப்ளூ கலரில் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலர், அது கொஞ்சம் டார்க் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்துட்டு நல்ல ஒரு ரெட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம எதுவும் ஒர்க் எல்லாம் பண்ணலைங்க. இந்த ரெடிமேட் பேட்ச் இருக்கும் இல்லைங்களா, நெக்குக்கு எல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பேட்ச் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவ இதுதான் வேணும் அப்படின்னு கம்பல்சரி சொல்லிட்டா. ஸோ
ஸோ அந்த பேட்ச் தான் வந்து வாங்கி பண்ணியிருக்கு. இதோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இதோட ஸ்டிச்சிங் பாருங்க, அந்த ஃபினிஷிங் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம வந்துட்டு இந்த பேட்ச் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இது லைஃப் லாங்கும் வரும், நல்லா இருக்கும். அதே சமயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக தெரியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்துட்டு நம்ம பண்ணலை, அதனால சரி இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணுமே அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்துட்டு கலர் லைட்டான ஒரு ஷேடு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழியில் அந்த கலரெல்லாம் எக்ஸாக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் மைல்டான ஒரு வித்தியாசம் தான். அதனால சரின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், ரொம்ப வந்துட்டு நீட்டாக இருக்குது, அழகாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி பேட்டர்ன் பிளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, சிம்பிளான பேட்டர்ன் பிளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளார எங்கே இருந்தாலும் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வெறும் ப்ளவுசஸ் மட்டும் கிடையாதுங்க, லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸுமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ராக்ல இருந்துட்டு மாமா டாக்டர் காம்போஸ், ஹாஃப் சாரி, இந்த மாதிரி ஆரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், சிம்பிளான ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நமக்கு வெளியிலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது நிறைய நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இன்னும் நிறைய டிசைன்ஸோட உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய்.